திருக்குறள் குறள் 7. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. குறள் விளக்கம். தனக்குவமை இல்லாதான், தனக்கு இணை இல்லாத ஒப்பற்ற கடவுள். தாழ் சேர்ந்தார் கல்லால், அவனுடைய திருவடிகளை பணிந்தவர்களுக்கே அன்றி. மனக்கவலை மாற்றலரிது, மனக்கவலையை போக்குவது கடினம். சுருக்கமாக, தனக்கு நிகரில்லாத இறைவனை வணங்குபவரால் மட்டுமே மனக்கவலை நீங்கும், மற்றவர்களால் மனக்கவலை நீங்குவது கடினம் என்று கூறுகிறது. இதற்கான ஒரு சிறிய கதை. ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற விவசாயி வாழ்ந்தான். அவன் தினமும் வயலில் உழைத்து உழைத்து மனதில் எப்பொழுதும் கவலை மட்டும் இருந்தது. மழை வரும் என்கின்ற பயம், பயிர் கெட்டுவிடுமோ என்கின்ற கவலை, கடனை அடைக்க முடியுமோ என்ற பதட்டம். ஒரு நாள் அவன் கிராம கோயிலுக்கு சென்று சோகமாக அமர்ந்தான். அங்கு ஒரு பெரியவர் சொன்னார், மகனே, வாழ்க்கையில் கவலை இல்லாமல் இருக்க ஒரே வழி உள்ளது. அது என்னவெனில், தனக்கு இணையானவன் இல்லாத இறைவனை நம்பி அவன் திருவடிகளில் அடங்க வேண்டும். அப்போதுதான் மனக்கவலை விலகும். ராமு அந்த வார்த்தைகளை மனதில் நிறுத்தி கொண்டான். அவன் தினமும் பக்தியுடன் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தான். சில நாட்களில் அவனின் உள்ளம் அமைதியானது. பயிரும் நல்ல பயனளித்தது. அவன் உணர்ந்தது, செல்வமும் அதிகாரமும் முயற்சியும் மனக்கவலையை போக்காது. இறைவனை நம்பிக்கொள்வதே மன அமைதிக்கான மருந்து. இறைவனை நாடினால்தான் மனக்கவலை நீங்கும்.